அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு பெண்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. அதனால் பெண்கள் யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்பைண்டாக ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய பதிவுகள் தரோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை செய்யுங்க நம்ம சேனலில் சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இந்தந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சால் நல்லது அப்படின்னு நாங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பதிவு கொடுங்க. ஸோ நாங்கள் எவ்ரி தேர்ஸ்டே நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க அனைவருக்குமே இது ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்கள். எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது வியாழக்கிழமை நம்ம வீடெல்லாம் துடைப்போம். அப்படி நம்ம துடைக்கும் பொழுது உங்களுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த கேஸ் ஸ்டவ் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா தினம்தோறும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அட்லீஸ்ட் நம்ம வியாழக்கிழமை அதாவது இதை வாரத்தில் ஒரு நாள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக பச்சரிசி மாவை நான் ஊற வச்சு எப்பொழுதுமே அந்த மாவு அரைச்சது ஃப்ரிட்ஜில் இருக்கும். அட்சயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுங்க. ஏன்னா நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானது உணவு. அந்த உணவை நமக்கு தயார் செய்ய மிகவும் உதவியாக இருப்பது இந்த கேஸ் ஸ்டவ் தான். ஸோ அட்சயம் அல்ல குறையாமல் இதில் சமைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இப்படியும் எழுதலாம், அல்லது கீழே என் அடுப்புக்கு கீழேயும் நீங்கள் எழுதலாம். அதே போலவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய நிலைவாசலில் ஒரு கொத்து மாவிலைகளை நீங்கள் சொருகி வையுங்க. சில பேர் நேரம் இருக்கிறவங்க ஒரு 11 இலைகளை மஞ்சள் குங்குமம் வச்சு தோரணமாக கட்டி தொங்க விடுவாங்க. அப்படி நேரம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு ஒரு கொத்து கிடைச்சிது அப்படின்னா இதை நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் சொருகி வச்சிங்கனாலே போதும். இது நீங்கள் 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இது அப்படியே இருக்கலாம். காஞ்சி போச்சுன்னா கூட பரவாயில்ல, கிடைச்சிதுன்னா நீங்கள் வாரம் வாரம் மாற்றுங்க. அப்படி இல்லைன்னா அந்த காஞ்ச மாவிலைக்கும் இந்த பச்சை மாவிலைக்கு என்ன சக்தி ஆற்றல் இருக்குதோ அது அப்படியே இருக்கும். இது பச்சையாக நம்ம பார்க்கும்போது நம்ம மனதுக்கு இதமானதாக, பார்ப்பதற்கே ஒரு ரம்யமாக காட்சியளிக்கும். இந்த மாங்கொத்து இருக்கக்கூடிய இடத்துல சகல சௌபாக்கியங்களும் சேரும். லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது ஏற்படும். கெட்ட சக்திகள் எதுவுமே உள்ளர வராது. அதே போல் நல்ல சுவாசிப்பதற்கு நல்ல காற்றையும் இது நமக்கு கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாங்கொத்தை வெள்ளிக்கிழமை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் சொருகி வைங்க. இலைகள் பூச்சரிச்சதெல்லாம் எதுவும் இல்லாமலாம் பார்த்து நல்லா கழுவிட்டு நீங்கள் உங்கள் நிலைவாசலில் இதை சொருகி வைக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய ஹாலில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர்லேயோ அல்லது பவுல்லையோ லெமன் நம்ம போட்டிருக்கிறது வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியணும். சுத்தமான தண்ணீரில் இந்த லெமனை போட்டு வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப பழமையான ஒரு பழக்க வழக்கம்தான். இது வீடாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை மாதிரி பண்ணுங்கள். லெமன் மேலே மிதக்குதா இல்லை கீழே இருக்குதா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டோட அதிர்வலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை இந்த லெமனை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். திரும்ப வெள்ளிக்கிழமை புதுசாக இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களோட கண்கள்லையும் இந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது தென்படணும். அப்படி தென்படும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் எந்தவித கெட்ட சக்திகளோ அல்லது மற்றவங்களோட கெட்ட எண்ணங்களோ நம்மளை எதுவுமே பண்ணாது. கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்மளை தாக்கவே தாக்காது. ஏன்னா கண் திருஷ்டியினால் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் இழந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த திருஷ்டி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பொருள் ஹாலில் நிச்சயமாக இருக்கணுங்க. அடுத்த குறிப்பு மிக முக்கியமான ஒரு குறிப்பு. எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வண்டி வாகனங்களுக்கு, வீடுக்கெல்லாம் திருஷ்டி சுற்றி போடுறோமோ அதே போல் வெள்ளிக்கிழமை நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, வெள்ளியோ தங்கமோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சாஸ்திரத்துக்கு வெள்ளிக்கிழமை இரவு அந்த 8 to 9 நேரத்தில் சுக்கிரஹோரையில் இதை மாதிரி ஒரு தட்டு வெள்ளியோ அல்லது பித்தளையோ செம்போ
இல்லை செராமிக் தட்டு கூட எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 10 ரூபா 5 ரூபா என்ன நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நோட்டை கொஞ்சம் அந்த தட்டில் வச்சுட்டு, தங்கம் வெள்ளி இருந்தாலும் நீங்கள் அதில் வைக்கலாம். வச்சுட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ரைட் ஹேண்டில் தான் எடுத்துருக்கிறேன், ஏன்னா நான் லெஃப்ட் ஹேண்டில் மொபைலை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இதை வந்து நீங்கள் திருஷ்டி கழிப்பது மாதிரி நீங்கள் லெஃப்ட் டு ரைட்டு 3 தடவை, ரைட்டு டு லெஃப்ட் 3 தடவை திருஷ்டி சுற்றிட்டு இந்த உப்பை போயிட்டு நீங்கள் உங்களுடைய கிச்சன் சிங்கில் வந்து நீங்கள் போட்டுடலாம். சில பேருக்கு இது புதுசாக இருக்கும், ஆனால் தனி மனிதர்களுக்கெல்லாம் எப்படி திருஷ்டி வருதோ அதே போல் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்திற்கும் திருஷ்டி வரும். அதை நாம் வந்து வாரம் ஒரு முறையாவது இப்படி திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க. சில பேர் வந்து இந்த திருஷ்டி கழித்த பணத்தை நம்ம செலவு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இது ஜஸ்ட்டு இந்த நோட்டுக்கு அப்படின்னு கிடையாது. நம்ம கிட்ட செல்வம் சேரணும், அதற்கு எதுவும் திருஷ்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோமே தவிர, இந்த நோட்டை நம்ம பத்திரப்படுத்தி நீங்கள் பீரோவில் வச்சுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு நம்ம வந்து ஒரு ரூபாய் நோட்டு கூட நீங்கள் வச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போலவே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. வெள்ளிக்கிழமையில் நம்ம நிறைய சிறப்பான தீபங்களை ஏற்றுவோம். உப்பு தீபம், மருதாணி தீபம், நெல்லிக்கனி தீபம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் சீரான பணவரவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சீரக தீபம் தான். இந்த சீரகம் அப்படிங்கிறது நம்ம ரசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த பொருள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு இந்த சீரகத்தை ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் அந்த நல்லெண்ணெயில் போட்டுடுங்க. போட்டுட்டு பண பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீராக இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுக்காக இதற்கு முன்பு அமர்ந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசம் வருகிறதோ, அதே போலவே இந்த சீரக தீபத்திலிருந்தும் ஒரு நல்ல வாசம் உங்கள் வீடு முழுவதும் பரவும். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் ஏற்றணும்லாம் கிடையாது. காலையோ அல்லது மாலை நேரத்துலேயோ நீங்கள் இதை மாதிரி ஒரு தனியாக அகல் எடுத்து அதில் தான் நீங்கள் சீரகம் போட்டு தீபம் ஏற்றணும். நம்ம நார்மலாக ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கில் நீங்கள் இந்த சீரக தீபம் ஏற்றக்கூடாதுங்க. ஸோ இதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் இந்த டைமண்ட் கற்கண்டை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒன்று, நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி அம்மன் விளக்கில் இந்த 3 அல்லது 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த டைமண்ட் கற்கண்டை நீங்கள் போடலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு நெய்வேத்தியமாக இந்த டைமண்ட் கற்கண்டை வைத்து பூஜையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரனுக்கு உரியது இந்த வெள்ளை நிறம். அதிலும் இந்த வெள்ளை நிற இனிப்புகளுக்கு பணத்தை தனவசியம் செய்யக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே வெண்மையானவர், பிரகாசம், தூய்மை அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த டைமண்ட் கற்கண்டை வெள்ளிக்கிழமையில் இதை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த டைமண்ட் கற்கண்டை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு, அங்கே வரவங்களுக்கு நீங்கள் வந்து பிரசாதமாக கூட கொடுக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையுங்க. தங்க நகைகள் நம்மிடம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரையில் இதை மாதிரி கொஞ்சம் பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அகல் எடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து பித்தளை, செம்புத்தட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சரிசி மேலே ஒரு குண்டுமணி தங்கம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ, ஒரு மூக்குத்தியோ, ஒரு திருகாணியோ, ஒரு கம்மலோ, ஒரு மோதிரமோ எது வேணாலும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து புஷ்பத்தால் ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். 108 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 27 முறையோ அல்லது குறைந்தது 9 முறையோ நீங்கள் சொல்லி இதை மாதிரி அர்ச்சனை செய்யும் பொழுது தங்க நகைகள் உங்களிடம் அபரிமிதமாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கம் உங்கள் வீடு தேடி வருங்க. ஸோ நம்ம இந்த பதிவில் 8 முக்கியமான குறிப்புகளை வந்து பார்த்துருக்குறோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம எத்தனையோ குறிப்புகள் வந்து நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட குறிப்புகள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு பதிவாக இதை மாதிரி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.